வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி 3DX புது வண்டி என்ன ரேட், எவ்வளோக்கு கிடைக்குது, வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சென்சாரில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, எப்படி வண்டி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் புது வண்டி எடுத்திருந்தாருங்க. புது வண்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 மணி நேரம் கூட ஓடலை, 400 சில்லரை மணி நேரம் தான் ஓடி இருந்தது. வண்டி பார்க்க அற்புதமாக அட்டகாசமாக இருக்குதுங்க. வண்டியோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40,60,000 வருதுங்க. டிஸ்கவுண்ட்லாம் போக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சின்ன பக்கெட்டு, டூல்ஸு, இன்சூரன்ஸு, கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி இது சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் சின்ன பக்கெட்டு கேட்பீங்க, ஒரு சிலர் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டியூவு கொஞ்சம் தள்ளி கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. 40 லட்ச ரூபா மிஷின் வருது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, லைஃப் டேக்ஸு எல்லாமே வந்துடுதுங்க. ஓகேங்களா? வண்டியை பார்க்க என்ன சொல்கிறது, ஜேசிபிங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அம்சமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்குங்க. நிறைய சேஞ்சஸ் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்சார் தான். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் பழைய மேனுவல் மாடல் மாதிரிலாம் பார்க்க முடியாது. நிறைய எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இன்ஜின் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, கீர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே முழுக்க சென்சார் தாங்க. ஓகேங்களா? மைலேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 to 4 lakh 4 லிட்டருக்குள்ளே முன்ன பண்ண கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சுவிட்ச் கண்ட்ரோலோடு வந்துடுது. கீராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே சென்சாருக்கு சுவிட்ச் இருக்குது. ஃப்ரண்ட் பக்கெட் ஹைட்ராலிக் சுவிட்ச் இருக்குது, மேனுவல், ஆட்டோ. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பர் பெருசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது ஒன்று அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு இது ஃபீட்பேக் கொடுக்குறது அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த லைட் எரிஞ்சுதுன்னா இதை தான் பண்ணணும். நீங்கள் ஆப்ரேட்டருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சொல்லி கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சுவிட்ச் இருக்குது. நீங்கள் பேக் பக்கெட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா சுவிட்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஆப்ரேட்டருக்கு மேனுவல் புக்கு மாதிரி நீட்டாக சொல்லியே கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆட்டோ, மேனுவல், ஆப்ரேட்டிங் பண்ணுறது, டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஓகே, ஜேசிபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்புறந்தே இருக்குது. டூல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மட்டி, கிரீஸ் பாக்ஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டூல்ஸ் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போஸ் ஏதாவது எரர் வருது, நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டு அந்த சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேல தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரிஞ்சுது அப்படின்னா எந்த பயமும் இல்லை, நீங்கள் ஓட்டலாம். எல்லோ கலர் வந்ததுன்னா இதுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே மேனுவல் புக் மாதிரி கண்ணாடியிலே ஒட்டியிருக்காங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. டீசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 லிட்டர் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்தால் என்ன பண்ணணும், மஞ்சள் லைட் வந்தால் என்ன பண்ணணும், ரெட் கலர் சிகப்பு லைட் வந்தால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இண்டிகேட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆமை, முயல், என்ன சொல்கிறது, இதெல்லாம் இந்த கண்ணாடியிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்து என்ன பண்ணணும், எல்லோ கலரில் இருந்தால் என்ன பண்ணணும், ரெட் கலரில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்க பயப்பட தேவையில்லை. இன்ஜின் வந்து நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற A to Z எல்லாமே உங்களுக்கு அதுலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. சப்போஸ் ரெட் கலரில் வந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எந்த டீலரோ உங்களுக்கு அந்த டீலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் எதுவுமே பயப்பட தேவையில்லை. சென்சாராக இருந்தாலுமே நல்ல இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பற்றி பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் தான். பட் சென்சாருக்கு தகுந்த மாதிரி நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த துறையில் வந்து லாங் டேர்ம் ஜேர்னுங்கிறது பண்ண முடியுங்க. இன்றைக்கி பழைய ஆப்ரேட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3DX, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3DX ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய அப்டேஷன், வேரியேஷன், மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான்
இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியுங்க. இன்றைக்கி இந்த புது வண்டிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷத்துக்கு எந்த வேலையும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கண்டினியூவாக நமக்கு மாதம் ஒரு 200 மணி நேரம் வேலை இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் நம்ம ஜெயிக்கவே முடியும். கரெக்டுங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஏன்னா இன்றைக்கி ஆப்ரேட்டருக்கெலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35,000 ரூபாயிலிருந்து 40,000 வரைக்கும் சம்பளம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டீசல் ரேட் ஏறி இருக்குது, இன்ஜினு, கீர் பாக்ஸு, கிரீஸு எல்லா ரேட்டுமே ஏறிடுச்சு. கரெக்டுங்களா? அதனால் மாதம் 200 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 300 மணி நேரம் ஓட்டுனாங்க அப்படின்னா சாதாரணமாக இன்றைக்கி ஜேசிபி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை இருக்குது அப்படின்னா பயப்படாமல் துணிஞ்சு புது வண்டி எடுக்கலாம். எப்பயுமே வந்து உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மாதம் ஒரு 100 மணி நேரம் தான் ஓடுது அப்படின்னா உங்களால் பெருசாக இதில் வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். 200 மணி நேரம் ஓடினா மட்டும்தான் இந்த ஜேசிபி தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியும். செகண்ட்ஸ் எடுத்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே சேம் அப்படி தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கை காசு ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா 35 ரூபாய்க்கு நம்ம லோன் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 வருஷம் லோன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 45 லட்சம் கட்டிடுவீங்க, எல்லாம் வட்டியோடு சேர்த்து. ஆவரேஜாக உங்களுக்கு சரியாக போயிருங்க. பட் 18லேருந்து நீங்கள் ஒரு 18லேருந்து ஒரு 22க்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் வந்து ஒரு 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு அதில் மீதியாகும். சேம் இன்றைக்கி வந்து இந்த வண்டி ஒரு 1500 ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னா அந்த வண்டி ஒரு 1500 ரூபாய்க்கு தான் ஓடும். பட் புது வண்டிக்கும் போது உங்களுக்கு வந்து செலவு வைக்கிறதுக்கு கம்மி. பட் பழைய வண்டிக்கும் போது கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது இருக்க தான் செய்யும். ஓகே, அது எல்லா பக்கமும் உண்டானது தாங்க. சப்போஸ் உங்களுக்கு செகண்ட்ஸ் வண்டி வாங்கணும் இல்லை வந்து விற்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். புது வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வேலை இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக துணிஞ்சு புது வண்டி எடுத்து கம்பல்சரி ஓட்டலாம். நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் டேக்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் நம்ம டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்சூரன்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு ஒட்டுக்காக போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருசாக ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மெயின்டெனன்ஸு, அது இல்லாமல் ஆப்ரேட்டரோட சேலரி, இதெல்லாம் மட்டும் கட்டுனா போதுமானது. சரிங்களா? புது வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் பெருசாக ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இந்த 40 ரூபாய்ங்களே கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நன்றி. மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.